Okay, students, let us continue the consumerism lesson. The responsibilities of consumer. In this sitting, we are going to see the responsibilities of consumer. Consumer rights by themselves cannot be effective in achieving the objective of consumer protection. நுகர்வோர் உரிமையை பாதுகாப்பதற்கு கன்சியூமர் ரைட்ஸ் மட்டும் போதுமானதல்ல. நுகர்வோரோட உரிமைகளை தெரிந்து கொள்வது மட்டும் போதுமானதாக இருக்காது. நாம் உரிமைகளை கேட்கக்கூடிய போது நமக்குன்னு இருக்கக்கூடிய பொறுப்புகளை நாம் சரியாக செய்ய வேண்டும். கன்சியூமர் ரைட்ஸ் பை தம்ஸ் cannot be effective in achieving the objective of consumer protection. Consumer protection can in effect be achieved only when the consumers also understand their responsibilities. கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் எப்போ கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டியை, நுகர்வோருக்கு இருக்கக்கூடிய பொறுப்புகளை அவர் சரியாக செய்யும்போது அவருக்குள்ள உரிமைகள் அவருக்கு வந்து சேரும். Consumers should keep in mind their responsibilities while purchasing, using, consuming goods and services. நுகர்வோர் இதை முக்கியமாக தெரிஞ்சுக்கணும். Consumers should keep in mind their responsibilities while purchasing, using and consuming the goods and services. பொருள்களை வாங்குறப்பையும் பயன்படுத்துகிறப்பையும் பொருள்களை நுகரும் போதும் நமக்குள்ள பொறுப்புகளை, நுகர்வோருக்குரிய பொறுப்புகளை அவர் சரியாக செய்ய வேண்டும், முறையாக கடைபிடிக்க வேண்டும். ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். ஒரு நாணயத்தோட இரண்டு பக்கங்களாக இதை சொல்லலாம். ரைட்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஆர் த டூ சைட்ஸ் ஆஃப் த சேம் காயின். ஒரு நாணயத்தினுடைய இரண்டு பக்கங்களாக நுகர்வோர் உரிமைகளும் நுகர்வோரது பொறுப்புகளும் இருக்குது. Now let us see the responsibilities of consumer. The consumer must pay the price of the goods according to the terms and conditions of the sales contract. விற்பனை ஒப்பந்தத்தின்படி வாங்கின பொருளுக்கு சேவைக்கு பெற்றுக்கொண்ட சேவைக்குரிய விலையை நாம் செலுத்த வேண்டும். The consumer must pay the price of the goods according to the terms and conditions of the sale contract. The next one is, the consumer has got a responsibility to apply to the seller for the delivery of goods. He has to take delivery of the goods in time. பொருளுக்கான விலையை செலுத்தின பிறகு அந்த பொருள்களை கேட்டு பெற வேண்டும். The consumer has to got the responsibility to apply to the seller for the delivery of goods. He has to take delivery of the goods in time. பொருளை வாங்கின பிறகு அந்த பொருள்களை உரிய நேரத்தில் அங்கேருந்து எடுத்துகிட்டு போயிடணும். நாம் அங்கே டிலே பண்ணக்கூடாது. எப்போ அந்த பொருள் கிடைக்குமோ அந்த நேரத்தில் தாமதிக்காமல் அந்த பொருள்களை நம்முடைய இருப்பிடத்திற்கு, நுகர்வோரோட இருப்பிடத்திற்கு அந்த பொருள்கள் எடுத்து செல்லப்பட வேண்டியது நுகர்வோரது பொறுப்பு. The consumer has to bear any loss which may arise to the seller when the consumer delays taking delivery of the goods as per the terms of contract. விற்பனை ஒப்பந்தப்படி பொருளுக்கான விலையை செலுத்திய பிறகு பொருள்களை எடுத்து செல்ல வேண்டியது நுகர்வோரது பொறுப்பு. பொருளை எடுத்து செல்வதற்கு தாமதம் ஆகி ஒரு வாரம் ஆகிடுச்சு, 10 நாள் ஆகிடுச்சு, ஒரு மாதம் வரைக்கும் அந்த பொருளை நம்ம எடுத்துகிட்டு போகலை, நம்ம வாங்கின வாஷிங் மிஷினை எடுத்துகிட்டு போகலை, நம்ம வாங்கின ஃப்ரிட்ஜை எடுத்துகிட்டு போகலை, அது கடையிலேயே இருக்குது, அவர்கிட்டயே விற்றவர்கிட்டையே இருக்குதுன்னு சொன்னால் விற்றவருக்கு அதனால் ஏற்படக்கூடிய இழப்புக்களை நாம் சரி செய்ய வேண்டியது நம்முடைய பொறுப்பாக கருதப்படும். அது மட்டும் இல்லை, பொருளில் ஏதாவது குறைபாடு இருந்தாலும், பொருள்கள் ஏதேனும் காரணத்தினால பொருள்களில் குறைபாடு வந்து சேர்ந்தாலும் அதையும் நாமே பொறுப்பேற்க வேண்டும். அந்த குறைபாட்டுக்கும் நாமே பொறுப்பேற்க வேண்டும். The consumer has to bear any loss which may arise to the seller when the consumer delays taking delivery of the goods as per the terms of contract. The consumer is bound to pay any interest
and special damages caused to the seller in case if there is delay in the payment. பணத்தை உரிய நேரத்தில் செலுத்த தவறுனா அதனால் ஏற்பட்ட இழப்புகளை அதனால் ஏற்பட்ட இழப்புக்கு வட்டி செலுத்துவதற்கும் நாம் தயாராக இருக்கணும். வட்டி செலுத்த நேரிடும். The consumer bound to pay any interest and special damages caused to the seller in case if there is delay in the payment. அந்த மாத தவணையை செலுத்துவதில் தாமதம் ஏற்பட்டு போச்சு அல்லது செலுத்தலை, அடுத்த மாதம் சேர்த்து செலுத்துகிறோம் அப்படின்னு சொன்னால் அதற்கான வட்டியையும் செலுத்துவதற்கு நுகர்வோர் பொறுப்புக்குள்ளாவார். Then the next responsibility, the consumer has to assiduously follow and keenly observe the instructions and precautions while using the products. பொருள்களை பயன்படுத்தும் போது உற்பத்தியாளர் என்னென்ன வழிகாட்டுதல்களை சொல்கிறாரோ, என்னென்ன அறிவுறுத்தல்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறதோ அதை அப்படியே பின்பற்ற வேண்டியது நுகர்வோரது பொறுப்பாகும். The consumer has to assiduously, diligently follow and keenly observe the instructions and precautions while using the product. அந்த பொருளை நாம் பயன்படுத்தும் போது அந்த நெறிமுறைகள், வழிகாட்டுதல்களை, முன்னெச்சரிக்கைகளை பயன்படுத்தி தயாரிப்பாளர் சொல்லக்கூடிய அறிவுரைகளை பின்பற்றி அந்த பொருள்களை பயன்படுத்த வேண்டியது நுகர்வோரோட பொறுப்பாகும். The consumer has the responsibility to express unambiguously the seller of his requirements and expectations from the product. பொருளை வாங்குறப்ப தெளிவாக கன்சியூமர் நுகர்வோர் தன்னோட விருப்பங்களை தெளிவாக சொல்லிட வேண்டும். அதில் குழப்பத்திற்கு இடமில்லாமல் தெளிவாக குறிப்பிட வேண்டும். The consumer must seek to collect complete information about the quality, quantity, price, etc. of the product before purchasing it. வாங்குறதுக்கு முன்னாடியே அந்த பொருளோட விலை என்ன, தரம் என்ன, அது என்ன சைஸு, இதையெல்லாம் அவர் கன்சியூமர் கேட்டு பெற வேண்டும். தெரிந்து கொள்ள வேண்டியது கன்சியூமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. The consumer must get a cash receipt as a proof of goods purchased from the seller. பொருளுக்கான விலையை செலுத்திட்டான்னா கேஷ் ரெசிப்ட் வாங்கணும், வாரண்டி கார்டு வாங்கணும், இதெல்லாம் கேட்டு வாங்க வேண்டியது இட் இஸ் த ரெஸ்பான்சிபிலிட்டி ஆஃப் த கன்சியூமர். The consumer must get a cash receipt as a proof of goods purchased from the seller. If it carries any warranty, the buyer must obtain the warranty card mentioning the date of purchase and the period of warranty. Mentioning the date of purchase, என்னைக்கு வாங்கியிருக்கோங்கிற வாங்கின தேதி, அப்புறம் டேட் ஆஃப் பர்ச்சேஸ் வாங்கின தேதி மற்றும் எத்தனை வருஷத்திற்கு உத்தரவாதம் தரப்படுகிறது, த பீரியட் ஆஃப் வாரண்டி, இதெல்லாம் குறிப்பிட வேண்டும். அந்த வாரண்டி கார்டில் இருக்கா, முத்திரை இருக்கா, கையொப்பம் இருக்காங்கிறதெல்லாம் செக் பண்ண வேண்டியது கன்சியூமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. இட் மஸ்ட் ஆல்சோ பேர் த சிக்னேச்சர் அண்ட் ஸ்டாம்ப் ஆஃப் த செல்லர் ஆர் organization. The consumer must file a complaint with the seller concerned about the defects or shortcomings noticed in their products and services. வாங்கி பயன்படுத்துகிறப்ப இதில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கும் பட்சத்தில், பாதிப்பு உள்ளாகும் பட்சத்தில் அதை தவறாமல் விற்றவர்கிட்ட நம்ம அது புகார் தர வேண்டும். அவர்கிட்ட அந்த பொருள்கள் எந்த விதத்தில் குறைபாடு உடையதாக இருக்குங்கிறத விற்றவரினுடைய கவனத்திற்கு கொண்டு வர வேண்டியது கன்சியூமரோட ரெஸ்பான்சிபிலிட்டி. The consumer should never compromise on the quality of goods. Consumer should never compromise on the quality of goods. The consumer must watch for ISI, ACMARC, FPO. FPO அப்படின்னு சொன்னால் ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர். ஃபாலோ ஆன் பப்ளிக் ஆஃபர். அரசாங்கம் தரத்தை நிர்ணயம் செய்து சில குறியீடுகளை வழங்குகிறது. இந்தியன் ஸ்டாண்டர்ட் இன்ஸ்டிடியூஷன், ISI, அக்மார்க், FPO, இந்த மாதிரி முத்திரையிடப்பட்ட தரமான பொருள்களை வாங்க வேண்டியது கன்சியூமரோட பொறுப்பு. The consumer should not be carried away by exaggerating the quality of the goods through advertisement. If there is any discrepancy, it must be brought to the notice of the seller or advertiser. அதாவது நுகர்வோரை பொறுத்த வரைக்கும் அவருக்கு இன்னொரு பொறுப்பு என்னென்னா,
கன்சியூமரோட இன்னொரு பொறுப்பு என்னென்னா, the consumer should be carried away by the exaggerating the quality of the goods through advertisements. விளம்பரங்களில் மிகைப்படுத்தப்பட்டதாக இருந்தால் அந்த பொருள்களினுடைய தரம், நிறம், அதனுடைய இந்த பொருள்கள் பற்றிய தகவல்கள் மிகைப்படுத்தப்பட்டிருந்தால் விளம்பரங்களில் அதை தவறாது விற்பனையாளர்கிட்டையோ அல்லது அந்த விளம்பரதாரர்கிட்டையோ தெரிவிக்க வேண்டியது. இந்த வகையில் அந்த வேறுபாடு பொருளினுடைய வாங்கின பிறகு நமக்கு அந்த பொருள்கள் எப்படி இருக்குது, விளம்பரத்தில் எப்படி குறிப்பிடப்பட்டு இருக்கிறது, இது ரெண்டுக்கும் என்ன வேறுபாடு, வித்தியாசம், இந்த தகவல்களை விளம்பரதாரர்கிட்டையோ விற்பனையாளர்கிட்டையோ தவறாமல் தெரிவிக்க வேண்டியது இந்த நுகர்வோருடைய பொறுப்பாகும். The consumer should not be carried away by exaggerating the quality of the goods through advertisements. If there is any discrepancy மாற்றம், வேறுபாடு, வித்தியாசம், it must be brought to the notice of the seller or advertiser. Then the last one responsibility is the consumer has every right to safety. The consumer has every right to safety, right to be informed, right to choose, right to represent, and right to seek redressal, and right to seek information. கன்சியூமருக்கு இதெல்லாம் பொறுப்பு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். If any of these rights is violated, he should file a complaint with the appropriate legal machinery under the Consumer Protection Act 1986. கன்சியூமருக்கு என்னென்ன உரிமைகள் இருக்குன்னு பாருங்கள். ரைட் டு சேஃப்டி, ரைட் டு பி இன்ஃபார்ம்டு, ரைட் டு சூஸ், ரைட் டு ரெப்ரசன்ட், அண்ட் ரைட் டு சீக் ரெட்ரஸல், ரைட் டு சீக் இன்ஃபர்மேஷன். இந்த உரிமைகளில் ஏதேனும் பாதிக்கப்பட்டால் நுகர்வோர் நீதிமன்றத்தில், அதற்காக அரசாங்கம் ஏற்படுத்தியுள்ள நுகர்வோர் நீதிமன்றத்தில் புகார் தாக்கல் செய்வதற்கான உரிமை, பொறுப்பு நுகர்வோருக்கு இருக்கிறது. தேங்க்யூ.